இடத்துக்கு எங்கே கொண்டு கொட்டலாம்னு முதல்ல முடிவு பண்ணணும். இவங்க என்ன செய்யறாங்க, இடம் இருக்குன்றதுக்காக எல்லா இடத்துலையும் குப்பையில கொட்டி கொட்டி வச்சு எரிக்கிறது. புகை பொல்யூஷன் என்ன செய்யறாங்க, புகை நீங்க சுவாசிப்பீரா? புகவே நம்ம சுவாசிக்க முடியல. குப்பை புகை, மனித அந்த வெட்டின பாட் சேரு, அது என்னென்ன இருக்கோ மருத்துவ கழி கூப்பிட்டு சத்தம் போட்டேன். இன்னைக்கு இல்லைன்னா நான் 2 நாள் எங்களுக்கு டைம் கொடுக்கணும் பேசிட்டு வச்சு நான் ஒரு ஓரம் பாருங்க பாப்பா, நான் சுத்தம் ஒரு வழி செலுத்துறேன். அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இவ்வளவு தூரத்துக்கு ஒட்டுறாங்க இருக்கிற அந்த குடம் ஸ்கொயர். நான் என்ன சொல்றேன் சார், இப்போதைக்கு ஒரு ஏதாவது டெம்பரவரியா சரி பரவாயில்ல, டெம்பரவரியா ஒரு இடம் பாருங்க, அப்புறம் பெர்மனண்டா பார்ப்போம். டெம்பரவரியா அதை அகற்ற முடியும் சார் உங்களால. அந்த பரவலா கொட்டிட்டு அந்த பரவலா அப்படி கொட்டுற குப்பையை கொஞ்சம் ஒரு இடத்துல கொட்டுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு மேல புல்டோசர் வச்சு தள்ளுங்க. நாட்டு மக்களுக்காக, நம்ம சிவகங்கை மக்களுக்காக போய் தான் அவர் கேட்டுக்கிட்டேன். குப்பை கிடங்குக்காக, சாக்கடைகளுக்காக பேச போனோம். இதை வந்து அரசியல் பண்ற விதமா திமுக வந்து கண்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுல நகராட்சி கமிஷனர் இருந்தாருக்கார், அவர்கிட்ட நேரடியா கேட்டுக்கிறதா. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். சார் வந்தாங்க, சர்ப்ரைஸா வந்தாங்க, உட்கார சொன்ன நான் தான் மன்னிப்பு கேட்டேன். 7 வார்டு 20 வார்டுக்காக அவங்க 2 பேர் தான் கேட்டாங்க. 7வது வார்டு 20வது வார்டு ரொம்ப ஆர்வமா நான் பணிவுடா மன்னிப்பு கேட்டேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு பொழுதுபோக்குனா பார்க்கு போகிறதும் கடற்கரைக்கு போகிறதும் சினிமாவுக்கு போகிறது தான் இருந்துச்சு. இப்போது அப்படி ஒரு நிலை மாறி தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச பிறகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக்கா நிர்வாகிகள் செய்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருக்கிறது. நேற்று சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் குழந்தை ராணி என்பவர் சிவகங்கை நகராட்சியில் போய் நகராட்சி ஆணையர் உட்கார்ற சீட்டில் உட்காந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஆய்வு செய்கிறதுலையும் தவறு இல்லை, கேள்வி கேட்குறதுன்னு தவறு இல்லை. ஆனால் நகராட்சி ஆணையர் அலுவலகம் உள்ளே போய் அவருடைய சீட்டில் உட்காந்து கேள்வி கேட்குறாங்க பாருங்க, அதுதான் தவறு. இன்றைக்கி வந்து நகராட்சி ஆணையருடைய சீட்டில் உட்காருவாங்க, நாளைக்கு மாவட்ட ஆட்சியர் சீட்டில் உட்காருவாங்க, அதுக்கடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போய் கண்காணிப்பாளர் அவருடைய சீட்டில் உட்காருவாங்க, அதுக்கடுத்து ஹோம் செக்ரட்டரி சீட்டில் உட்காருவாங்க, அதுக்கடுத்து முதல்வர் சீட்டில் உட்காருவாங்க. இது என்ன? இது இந்த சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் வந்து அறியாமையில் செய்கிறாரா அல்லது ஆணவத்தில் செய்கிறாரா இல்லை அதிகார மமதையில் செய்கிறாரா? எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை.